ஓவர் டைமில் அந்த மாதிரி ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால காதில் என்ன மாதிரியான இன்ஃபெக்ஷன்லாம் வரும்? ஹெட்ஃபோன் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பெஸ்ட் டைப் ஆஃப் ஹெட்ஃபோன்ஸ் வந்து ஓவர் த இயர். நீங்கள் ஹெட்ஃபோன்ஸே யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னால் அது ப்ராக்டிக்கலாக பாசிபிள் கிடையாது. நீங்கள் உள்ளே வைக்கும் போது அது கம்ப்ளீட்டாக அந்த இயருக்கு ஒரு ஹோல் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாக அப்படியே அடைச்ச மாதிரி வைக்கக்கூடாது. 60-60-60 ஒரு ரூல் இருக்குது, ஓகேவா? அந்த ரூல் என்னென்னா, உங்களோட வால்யூம் இருக்குல்ல, அது ஃபோனோ இல்லை வாக்மேன் ஹியர் எதுவாக இருந்தாலும் அது வந்து 60% ஆஃப் வால்யூமில் தான் கேட்கணும். அண்ட் அட் அ ஸ்ட்ரெச் 60 மினிட்ஸ் மேலே கேட்கக்கூடாது. இதுதான் ரூல். இது இருந்துச்சுன்னா லாங் டேர்மில் உங்களோட ஹியரிங் லாஸை அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த வேக்ஸ்ன்றது நார்மலாக காதில் செக்ரீட் ஆகிற ஒரு சப்ஸ்டன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கண்ணில் தண்ணி இருக்குது, உடம்புக்கு வேர்வை வருது, வாய்க்கு எச்சில் இருக்குது, இந்த மாதிரி காதுக்கான லூப்ரிகேஷன் வந்து அந்த வேக்ஸ். அந்த வேக்ஸ் வந்து அழுக்குன்னு நினச்சிக்கிறாங்க, அது அழுக்கு கிடையாது. அது நார்மலாக செக்ரீட் ஆகிற ஒரு சப்ஸ்டன்ஸ். இதுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. அதுதான் வந்து ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும் ஒன்று. ரெண்டாவது, காது பக்கத்தில் ஏதாவது பூச்சி இந்த மாதிரி வந்துச்சுன்னா அந்த ஸ்மெல் ஆஃப் அந்த வேக்ஸே வந்து காதுக்குள்ளே எதுவும் போகாமல் பார்த்துக்கும். மூணாவது, இந்த வேக்ஸ் இருக்கும் போது தோல் ஃபுல்லாக அதுவே ப்ரொடெக்ட் பண்ணுறதுனால வெளியிலேருந்து வர இன்ஃபெக்ஷன், இப்போ தண்ணி காதுக்குள்ளே போனாலும் சரி, இல்லை வெளியே ஏதாவது சோப் போயிடுச்சுனாலும் அதனால் எந்த இன்ஃபெக்ஷனுமே வராது. முக்கால்வாசி பேர் வந்து யாரெல்லாம் இயர்பட்ஸ் யூஸ் பண்ணாதவங்களோ, க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இயரில் அவங்களுக்கு எந்த தொந்தரவுமே இருக்காது. எப்படி ஸ்மோக்கிங், ஆல்கஹால்லாம் பேட் ஹேபிட்டோ, இஎன்டியை பொறுத்த வரைக்கும் காட்டன் பட்ஸ் யூஸ் பண்ணுறது பேட் ஹேபிட். ஒன்று வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எண்ணெயை சூடு பண்ணி காதில் ஊற்றுவாங்க. மிகவுமே தவறான விஷயம். அதில் என்னன்னா, அதனால் என்ன ஆகும்னா, அந்த நீங்கள் இந்த சூடான எண்ணெய் அதெல்லாம் ஊற்றினீங்கன்னா இயர் ட்ரம்மில் ஹோல் வர வாய்ப்பு இருக்குது, இயர் ட்ரம் டேமேஜ் ஆகிடும். அதே மாதிரி தோலும் டேமேஜ் ஆகிடும். அதே மாதிரி உப்பு தண்ணியும் போடுவாங்க. உப்பு தண்ணி வந்து நீங்கள் எவ்வளோ உப்பு போடுறீங்கன்றது தெரியாது. ஸோ அதனால் சம்டைம்ஸ் உப்பு போட்டிங்கன்னா அதுக்கு ரொம்ப நாளைக்கு அதுக்கப்புறம் இரிட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஜென்ரலாக ரொம்ப எமர்ஜென்சினா தண்ணி ஊற்றிடுங்க. ஹெல்த் பல்ஸ் நேயர்கள் எல்லாருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். காது சம்பந்தமாக ஒரு சில கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணாதவங்க யாருமே கிடையாது. எங்கே பார்த்தாலும் எல்லாருமே நடந்து போகிறவங்க கூட ஹெட்ஃபோன் பாட்டுக்கிட்டே போகிறாங்க. ஓவர் டைமில் அந்த மாதிரி ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால காதில் என்ன மாதிரியான இன்ஃபெக்ஷன்லாம் வரும்? ஓகே, சிம்பிளாக ஹெட்ஃபோன்ஸோடைய ப்ராப்ளம்ஸ் அண்ட் இது வந்து ஒரு 30 செகண்ட்ஸில் பார்த்துருவோம். ஹெட்ஃபோன் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பெஸ்ட் டைப் ஆஃப் ஹெட்ஃபோன்ஸ் வந்து ஓவர் த இயர். இதுதான் பெஸ்ட் டைப் ஆஃப் ஹெட்ஃபோன்ஸ். இப்போ நான் வந்து எப்படின்னா, நீங்கள் ஹெட்ஃபோன்ஸே யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னால் அது ப்ராக்டிக்கலாக பாசிபிள் கிடையாது. ஸோ நம்ம எப்படிலாம் அதை வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் அதை மாடிஃபை பண்ணால் பிரச்சனை வராமல் எப்படி பார்த்துக்கலான்றது தான் இது ஐடியா. பெஸ்ட் டைப் ஆஃப் ஹெட்ஃபோன்ஸ் ஓவர் த இயர், டைரெக்டாக இப்படி காது மேலே வர மாதிரி வரும், அது பெஸ்ட். இல்லை எனக்கு உள்ளே போடுற மாதிரி தேவைன்னா அதிலே வந்து இந்த ரப்பர் இல்லாமல் பிளாஸ்டிக்லேயே வரும் எட்ஜு, அந்த பிளாஸ்டிக்கில் இருக்கிறது செகண்ட் பெஸ்ட். ஸோ என்ன பேசிக்காக ஐடியானா, நீங்கள் உள்ளே வைக்கும் போது அது கம்ப்ளீட்டாக அந்த இயருக்கு ஒரு ஹோல் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாக அப்படியே அடைச்ச மாதிரி வைக்கக்கூடாது. நீங்கள் ரப்பர் யூஸ் பண்ணிங்கன்னா ரப்பரை நீங்கள் உள்ளே புஷ் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்னக் ஃபிட்னு சொல்லுவோம், அது அப்படியே போய் மொத்தமாக மூடிடும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்கள் சவுண்ட்ஸ் ரொம்ப ஃபோக்கஸ்டாக வரும். அதே இந்த பிளாஸ்டிக் டைப் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அந்த மூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மூவ்மெண்ட் இருக்கும் போது அது உங்களோட சவுண்ட் வேவ்ஸை கொஞ்சம் டிஸ்பர்ஸ் பண்ணும். இது வந்து ப்ரைமரி ப்ராப்ளம். செகண்ட், 60-60-60 ஒரு ரூல் இருக்குது, ஓகேவா? அந்த ரூல் என்னென்னா, உங்களோட வால்யூம் இருக்குல்ல, அது ஃபோனோ இல்லை வாக்மேன் ஹியர் எதுவாக இருந்தாலும் அது வந்து 60% ஆஃப் வால்யூமில் தான் கேட்கணும். அண்ட் அட் அ ஸ்ட்ரெச் 60 மினிட்ஸ் மேலே கேட்கக்கூடாது. இதுதான் ரூல். இது இருந்துச்சுன்னா லாங் டேர்மில் உங்களோட ஹியரிங் லாஸை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ 100% கேட்ட அந்த டம்னு ஃபுல் பேஸில் கேட்குறது வந்து இஸ் நாட் அட்வைசபிள். 60% வால்யூமில் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் அட் அ டைம் 60 மினிட்ஸ் தான் கேட்கணும், சரிங்களா? அதே மாதிரி ஏதாவது ஒரு பெரிய ஸ்பீக்கர் இருக்குன்னா அதுலேருந்து ஒரு 50-60 அடி, அது 60 ஃபீட்டுன்னு சொல்லுவோம், அது 60 ஃபீட்டுக்கு தள்ளி தான் நீங்கள் இருக்கணும். அது கிட்ட போயிட்டீங்கன்னா அதே 60 மினிட்ஸ்க்கு நீங்கள் ஸ்பீக்கரில் கேட்டிங்கன்னா இதில் எவ்வளோ டேமேஜ் வருமோ அதுலேயும் ஈக்குவல் டேமேஜ் வந்துடும். ஸோ இதுதான் ரெண்டாவது. மூணாவது ப்ராப்ளம் என்ன வரும்னா, நீங்கள் ரப்பர் அந்த பட்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த ரப்பரை நீங்கள் அப்படியே தூக்கி டேபிள் மேலே வச்சுருவீங்க. டேபிள் மேலே நிறைய கிருமிகள் இருக்கும், நீங்கள் அப்படியே திருப்பி தூக்கி காதில் வைப்பீங்க. ஸோ இதுலேருந்து இன்ஃபெக்ஷன் காதில் வரதுக்கு மோஸ்ட் காமனாக ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரும், பூஞ்சைன்னு சொல்லுவோம். அதுதான் காமனஸ் ஈரப்பதத்தினால வரும், அந்த இன்ஃபெக்ஷன் காமன். ரெண்டாவது என்ன பண்ணுவீங்க, இங்கே வெளியே நம்ம அந்த செருமன்னு சொல்லிட்டு அந்த வேக்ஸ் ஒன்று ப்ரொடியூஸ் ஆகும் நம்ம காதில். நீங்கள் இதை புஷ் பண்ணும்போது என்ன ஆகும், அப்படியே நீங்கள் அதையும் சேர்த்து உள்ளே தள்ளிடுவீங்க. இது அப்படியே நீங்கள் ஒரு மாதம் 2 மாதம் இருந்துச்சுன்னா அந்த வேக்ஸ் ஃபுல்லாக போய் அடைச்சிரும். அதுவும் ப்ராப்ளம். அதனால் வேக்ஸ் ரொம்ப நாள் இருந்துச்சுன்னா அந்த வேக்ஸும் திருப்பி இன்ஃபெக்ட் ஆகலாம். இதுதான் பேசிக்ஸ் ஆஃப் இயர்ஃபோன் யூஸ்.
ஸோ யூஸ் பண்ணாதீங்க அப்படின்றது வந்து ப்ராக்டிக்கல் சொல்யூஷன் கிடையாது. தேவையான போது யூஸ் பண்ணலாம். சரி, நிறைய பேருடைய ப்ரொஃபஷனே அதை வச்சு தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மியூசிஷியன்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு கால் சென்டரில் வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், நீங்கள் போய் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணாதீங்கன்னா அடுத்து அவங்க வேலை பார்க்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஓவர் த இயர் ஹெட்ஃபோன்ஸு, சவுண்ட் வால்யூம்ஸ் வச்சுக்கிறது, எவ்ரி 60 மினிட்ஸ் ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கிறது, இதெல்லாம் இருக்கும்போது லாங் டேர்மில் இயரை மெயின்டைன் பண்ணிக்கலாம். எங்க நாங்களே எடிட் பண்றப்ப ஹெட்ஃபோன் போட்டு எடிட் கரெக்ட், அதுதான் நானும் சொல்கிறேன். ஸோ அவங்கவுங்க ப்ரொஃபஷன்ஸ் அது. சரி, அதுக்குன்னு நீங்கள் போய் அந்த வேலையே பார்க்காதீங்கன்னா அது வந்து சொல்யூஷன் கிடையாது. ஸோ இதை இப்போ நான் சொன்னது எல்லாமே ஆல்ரெடி ப்ரூவன் சொல்யூஷன்ஸ். இந்த 60% அந்த 60-60 ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா லாங் டேர்மில் உங்களோட, அதாவது காதுக்கு இருக்கிற செவித்திறனுக்கான நரம்புகள்னு சொல்லுவோம், நர்வ் செல்ஸ் வந்து அதோட நர்வ் செல்ஸோட டேமேஜ் இஸ் வெரி வெரி மினிமல். ஓகே டாக்டர், இப்போ ஏஜ் கேட்டகரி பற்றி பார்த்தோம்னா இந்த குறிப்பிட்ட டெசிபிள் அளவுக்கு தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கா? அப்படின்றது ஜென்ரலாக கிடையாது. பிகாஸ் ஏஜ் ரிலேட்டடாக ஹியரிங் லாஸ் வரலாம். அதில் ஒரு பெரிய ஜெனட்டிக் காம்பனண்ட் இருக்குது. அதாவது மரபணுவில் உங்களுக்கு அந்த ஜெனட்டிக் காம்பனண்ட் இருந்தால் மேபி உங்களுக்கு ஏர்லியராக ஹியரிங் லாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம பேசின மாதிரி இப்போ நீங்கள் இயர்ஃபோன்ஸ் நிறைய யூஸ் பண்ணிங்கன்னா அதோட மெயின் ப்ராப்ளம் என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 70 வயசில் உங்களுக்கு ஹியரிங் லாஸ் ஸ்டார்ட் ஆகணும்னா நீங்கள் ரொம்ப இயர்ஃபோன் முன்னாடி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 55-60லேயே உங்களுக்கு ஹியரிங் லாஸ் ஸ்டார்ட் ஆகிடும். பட் அது இல்லைனாலுமே உங்களுக்கு ஜெனட்டிக்காக ஹியரிங் லாஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஏர்லியராக ஸ்டார்ட் ஆகும். சரி, நீங்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா 60-65 வயசில் கம்மியாக கேட்கும், சில பேர் 80 வயசுலேயும் நல்லா கேட்குறவங்களும் இருக்காங்க. ஸோ அதில் சின்ன வேரியேஷன்ஸ் இருக்குது. அது ஜென்ரலாக இந்த ஏஜுக்கு இவ்வளோ ஹியரிங் லாஸ் அப்படின்ற ஒரு டிக்டம்லாம் கிடையாது. ஓகே, இயரில் இந்த வேக்ஸ் நிறைய இருந்தால் நிறைய பேர் செல்ஃப் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறாங்க, அந்த காட்டன் பட் போட்டு யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் இது இப்போ நடைமுறைக்கு ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆகுமான்றதை விட அது வந்து ஸ்ட்ரிக்டாக பண்ணக்கூடாது. ஏன்னா நார்மலாக வேக்ஸ், நான் நம்ம முன்னாடி பேசின அந்த வேக்ஸ்ன்றது நார்மலாக காதில் செக்ரீட் ஆகிற ஒரு சப்ஸ்டன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கண்ணில் தண்ணி இருக்குது, உடம்புக்கு வேர்வை வருது, வாய்க்கு எச்சில் இருக்குது, இந்த மாதிரி காதுக்கான லூப்ரிகேஷன் வந்து அந்த வேக்ஸ். முக்கால்வாசி பேர் நினைக்கிற தப்பு என்னன்னா அந்த வேக்ஸ் வந்து அழுக்குன்னு நினச்சிக்கிறாங்க. அது அழுக்கு கிடையாது, அது நார்மலாக செக்ரீட் ஆகிற ஒரு சப்ஸ்டன்ஸ். இதுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதுதான் வந்து ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும் ஒன்று. ரெண்டாவது, காது பக்கத்தில் ஏதாவது பூச்சி இந்த மாதிரி வந்துச்சுன்னா அந்த ஸ்மெல் ஆஃப் அந்த வேக்ஸே வந்து காதுக்குள்ளே எதுவும் போகாமல் பார்த்துக்கும். மூணாவது, இந்த வேக்ஸ் இருக்கும் போது தோல் ஃபுல்லாக அதுவே ப்ரொடெக்ட் பண்ணுறதுனால வெளியிலேருந்து வர இன்ஃபெக்ஷன், இப்போ தண்ணி காதுக்குள்ளே போனாலும் சரி, இல்லை வெளியே ஏதாவது சோப் போயிடுச்சுனாலும் அதனால் எந்த இன்ஃபெக்ஷனுமே வராது. எப்போ இன்ஃபெக்ஷன் வரதுக்கு முதல் காரணம் என்னன்னா, எல்லாரும் அந்த பட்ஸை யூஸ் பண்ணும்போது இது இப்படி ஸ்வைப் பண்ணி எடுத்தோன்னே அந்த வேக்ஸையோட சேர்த்து மேலே இருக்க தோலையும் அப்படியே உரிச்சு எடுத்துருவாங்க. அந்த தோல் வந்து ரொம்ப மெலீஸாக இருக்கும், சென்சிட்டிவாக இருக்கிறதோட ரொம்ப மெலீஸாக இருக்கும், அது பேப்பர் மாதிரி அழகாக பிரிஞ்சு வந்துடும். ஸோ அது எக்ஸ்போஸ் ஆகிடும் போது அதுக்கு அடுத்து நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த நாள் எங்கேயாவது வெளியே போகிறீங்க, இல்லை பீச்சில் குடிக்கிறீங்க, இந்த மாதிரி குடிக்கிறீங்கன்னா அந்த இன்ஃபெக்ஷன் ஈஸியாக போயிடும். அதுலேருந்து தான் இன்ஃபெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. முக்கால்வாசி பேர் வந்து யாரெல்லாம் இயர்பட்ஸ் யூஸ் பண்ணாதவங்களோ, க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இயரில் அவங்களுக்கு எந்த தொந்தரவுமே இருக்காது. நீங்கள் இயர் இன்ஃபெக்ஷன்ஸ் வர 10 பேர் என் கிளினிக்கில் வராங்கன்னா நீங்கள் 9 பேர்கிட்ட கேட்டிங்கன்னா அதில் 9 பேர் வந்து ஹேர் பின்னு, கீயு ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணவங்களா தான் இருக்கும். அது யூஸ் பண்ணவங்களுக்கு தான் இயர் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். காட்டன் பட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலைன்னா உங்கள் இயர் நார்மலாக இருக்கும். அது நார்மலாக மனுஷங்களோட இயல்பு மாதிரி வந்துடுது. ஏன்னா காதில் ஏதாவது பண்ணுறப்போ அவங்க டக்குன்னு அந்த இயர்பட்ஸை பண்ணுறது அவங்க ரெகுலராக இயல்பு இல்லை, அது ஹேபிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இஎன்டி டாக்டராக வந்து அது வந்து பேட் ஹேபிட். எப்படி ஸ்மோக்கிங், ஆல்கஹால்லாம் பேட் ஹேபிட்டோ, இஎன்டியை பொறுத்த வரைக்கும் காட்டன் பட்ஸ் யூஸ் பண்ணுறது பேட் ஹேபிட். ஸ்மோக்கிங், ஆல்கஹால்னால உடம்புக்கு என்னெல்லாம் தொந்தரவு வருமோ, இயர்பட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால காதுக்கு அந்த தொந்தரவு வரும். அவ்வளோதான், சிம்பிள், க்ளோஸ்ட். ஓகே டாக்டர், இப்போ சடனாக இப்போ நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது இல்லை எங்கேயாவது ட்ராவலில் போகிறப்போ காதுக்குள்ளே எதுவும் பூச்சி எதுவும் போயிடுச்சுன்னா என்ன மாதிரிலாம் ரிஃப்ளெக்ட் ஆகும்? காதுக்குள்ளே பூச்சி போயிடுச்சுன்னா எமர்ஜென்சி பொறுத்த வரைக்கும் 2-3 விஷயம் பண்ணலாம். ஒன்று, நார்மலாக ஜென்ரலாக வந்து தண்ணி ஊற்றுவாங்க. தண்ணி எமர்ஜென்சிக்கு காதுக்குள்ளே அது ஏதோ பண்ணிகிட்டே இருக்குது அப்படின்னா தண்ணி ஊற்றலாம். தண்ணி ஊற்றுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா அந்த பூச்சி செத்துரும். மோஸ்ட்லி அது செத்துட்டு அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்து எப்போ உங்களுக்கு அவைலபிள் இஎன்டி டாக்டர் கிடைக்கிறாங்களோ போயிட்டு அதை ரிமூவ் பண்ணிடலாம். அது ஒன்று. ரெண்டாவது, சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா டார்ச் லைட் அடிப்பாங்க. காதுக்கு வெளியே டார்ச் லைட் வச்சு அடிச்சிங்கன்னா அந்த லைட்டை பார்த்துட்டு அந்த பூச்சி வெளியே ஓடி வந்துடும். ஆனால் அதில் ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது, நமக்கு உள்ள காதில் என்ன பூச்சி போயிருக்குன்னு தெரியாது. சில பூச்சிகள் வந்து ஃபோட்டோ சென்சிட்டிவ் இன்செக்ட்ஸ்னு இருக்குது.
அந்த ஃபோட்டோ சென்சிட்டிவ் இன்செக்ட்ஸ்னா அது லைட்டு பார்த்தா பிடிக்காது. ஸோ என்ன பண்ணும், ஆப்போசிட் சைடில் போயிடும். அப்படின் போது உங்கள் இயர் ட்ரம்மை போய் இரிட்டேட் பண்ணி இயர் ட்ரம் டேமேஜ் காஸ் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. அதனால் எமர்ஜென்சிக்கு ட்ரை பண்ணலாம். பட் இன்கேஸ் நீங்கள் ஒரு சிட்டியில் இருக்கீங்க, உங்களுக்கு ஆக்சஸ் டு டாக்டர்ஸ் ஆர் ஹாஸ்பிட்டல் அந்த டைமில் இருக்குன்னா ரொம்ப யோசிக்காமல் ஸ்ட்ரைட்டாக போய் ஏன்டி டாக்டர் ஒரு 2-3 நிமிஷத்தில் எடுத்துருவாங்க. அவ்வளோதான். தண்ணி ஊற்றலாம். பட் இதில் அவாய்ட் பண்ண வேண்டிய 2-3 விஷயங்கள் இருக்குது. ஒன்று நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எண்ணெயை சூடு பண்ணி காதில் ஊற்றுவாங்க. ஆமாம், மிகவுமே தவறான விஷயங்க. அதில் என்னன்னா அதனால் என்ன ஆகும்னா அந்த இயர் ட்ரம்ன்றதும் அதே மாதிரி ரொம்ப பேப்பர் மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த சூடான எண்ணெய் அதெல்லாம் ஊற்றினீங்கன்னா இயர் ட்ரம்மில் ஹோல் வர வாய்ப்பு இருக்குது. இயர் ட்ரம் டேமேஜ் ஆகிடும். அதே மாதிரி தோலும் டேமேஜ் ஆகிடும். அதனால் சூடு பண்ண எண்ணெய் ஊற்றக்கூடாது. சில பேர் அதில் இந்த பூண்டு இதெல்லாம் போட்டு ஊற்றியும் அதுனா பூண்டுலாம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த டைமுக்கு பெயினோ வீக்கமோ எதாவது இருந்துச்சுன்னா குறைக்கும். பட் ஆனால் அது பர்மனெண்ட்டாக தோலை டேமேஜ் பண்ணிடும். அதே மாதிரி உப்பு தண்ணியும் போடுவாங்க. உப்பு தண்ணி நீங்கள் எவ்வளோ உப்பு போடுறீங்கன்றது தெரியாது. ஸோ அதனால் சம்டைம்ஸ் உப்பு போட்டிங்கன்னா அதுக்கு ரொம்ப நாளைக்கு அதுக்கப்புறம் இரிட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஜென்ரலாக ரொம்ப எமர்ஜென்சினா தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றிட்டா மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த உள்ள படபடன்னு அடிச்சுட்டே இருக்கிற ஃபீலிங் போயிடும். அதுக்கப்புறம் வெயிட் பண்ணிவிட்டு எப்போ அவைலபிள் டாக்டர் இருக்காங்களோ போய் பார்த்து எடுத்துறது பெட்டர். ஓகே. இப்போ சடனாக காது கேட்காம போனால் அதனால எதுவும் எப்படி அது மாதிரிலாம் ரியாக்ட் ஆகும்? ஓகே. சடனாக காது கேட்காது இது சடன் சென்சரி நியூரல் ஹியரிங் லாஸ்ன்னு சொல்லுவோம். காது கேட்குறத பொறுத்த வரைக்கும் 2 பேசிக் திங். கண்டக்டிவ் ஹியரிங்னு சொல்லுவோம். கண்டக்டிவ் ஹியரிங்ன்றது வெளியே இயர் ட்ரம், இயருக்கு உள்ள போன்ஸ் இருக்குது, இதுலேருந்து வெளியே சவுண்டை கண்டக்ட் பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு போகிறது. பட் மேஜர் பார்ட் ஆஃப் த ஹியரிங் காதுக்கு உள்ளே இருக்கிற நர்வ் செல்ஸ். இந்த நர்வ் செல்ஸ் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. சடனாக ஏதாவது புதுசாக மெடிசன்ஸ் எடுத்தால் வரும். இல்லை அந்த இடத்துக்கு போகிற ரத்த ஓட்டம், ரத்த குழாய்களில் ஏதாவது அடைப்பு இருந்தால் வரும். ஹை ஃபீவர்ஸ், ஏதாவது ஃபீவர் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் அஃபெக்ட் ஆகலாம். அதே மாதிரி சில இன்ஃபெக்ஷன்ஸ், சில வைரஸஸ் இருக்குது. அந்த சில வைரஸஸ் அந்த இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா காது நரம்பை அஃபெக்ட் பண்ணலாம். அந்த காது நரம்பை அஃபெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி சடன் ஹியரிங் லாஸ் இருக்குது. சடன் ஹியரிங் லாஸில் என்ன பிரச்சனைனா ஸ்ட்ரோக் மாதிரி தான். எவ்வளோ சீக்கிரம் அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோ தூரம் நம்ம ஹியரிங்கை திருப்பி இம்ப்ரூவ் பண்ண முடியும். மிஸ் ஆகி டிலே ஆயிடுச்சுன்னா போனது தான், இம்ப்ரூவ் பண்ண முடியாது. இது எப்படி அஃபெக்ட் ஆகுறதுன்னா ஒரு காது மட்டும் அஃபெக்ட் ஆகாமல் இல்லை ரெண்டுமே அஃபெக்ட்? ஒன்றும் அஃபெக்ட் ஆகலாம், ரெண்டும் அஃபெக்ட் ஆகலாம். ஸோ அண்ட் சில டைம் என்னன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி எந்த ரீசனும் இல்லாமலும் வரும். எப்படி உடனே கண்டுபிடிச்சி ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம அதை பார்த்து சில இன்ஜெக்ஷன்ஸ் அதெல்லாம் இருக்குது போட்டால் அட்லீஸ்ட் எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ அட்லீஸ்ட் இம்ப்ரூவ் பண்ணலாம். சில பேர் என்ன நினச்சிப்பாங்கன்னா சளி பிடிச்சதுனால காது அடைச்சிக்கிச்சு அதனால தான் நமக்கு கேட்கலன்னு நினச்சி விட்டுருவாங்க. அது பார்த்தா 1 வாரம் 2 வாரம் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அதை நம்ம ரீகெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகே டாக்டர், இஎன்டி பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ.